நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெறுதல், அதாவது ஒருத்தர் கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் வாங்குறாங்க. ரிசீவ் பண்ணுறது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். குழந்தைகளுக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆர்வமாக காத்திருப்பாங்க. எதையாவது ஒன்று யாராவது கொடுத்தாங்கன்னா அன்பாக வாங்கி கொள்வாங்க இல்லையா? இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிறந்த நாளினுடைய வாழ்த்து சொல்ல வரும்பொழுது எல்லோரும் ஒரு பரிசோடு வருவாங்க. குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இல்லைனா நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் பார்த்துருப்பீங்க. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வருவார், வந்து அவர் என்ன கொடுப்பாரு, ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு குழந்தைகள் மத்தியில் இருக்கும். மனிதர்களாகி நமக்கு அப்படி தானே. நமக்கும் வந்து நிறைய நேரங்களில் வந்து இந்த பரிசுகளை வந்து பெறும்பொழுது ரொம்ப சந்தோஷம். ஒரு கிஃப்ட் யாராவது கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்குகிறோம். அந்த மூமெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட். அது வந்து எல்லோருக்கும் வந்து எதிர்பார்க்கிற, ஆசைப்படுற ஒரு தருணம். அது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். ஆனால் அந்த பெறுதலை குறித்து வேதம் வேறு விதமாக காண்பிக்கிறது. அதாவது எதை நாம் பெற்றுக்கொள்கிறோம், முக்கியமாக நாங்கள் வாங்கினதில் எது நமக்கு நிலைத்திருக்க போகுது, வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க போகுது, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, இல்லை குடும்ப வாழ்க்கைக்கு, இல்லை சபையினுடைய பங்களிப்புக்கு, ஊழியங்களில் நம் மூலமாக பிறருக்கு நாம் பெற்றுக்கொள்கிறதுல என்ன நன்மை கிடைக்க போகுது, இதுதான் நம்ம முக்கியம். ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளை பயன்படுத்துகிறோம், அது பழசாயிருது, தூக்கி போட்டுடுறோம். அந்த விதமான ஒரு கிஃப்டை விட எவர் லாஸ்டிங் கிஃப்ட், நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பரிசு என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் வேதம் அதை வேறு விதமாய் காண்பிக்கிறத நாம் புரிந்து கொண்டார். ஒரு விசுவாசியாக தேவனுடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணுகிற, பிரஸ்தாபப்படுத்துகிற, சாட்சியாய் அறிவிக்கிற ஒரு ஊழியர்களாக அவர் கொடுக்குற பரிசினுடைய தன்மையை நம்ம புரிந்து கொண்டோம்னா, அந்த வாழ்க்கை, அந்த ஊழியம் ஒரு அழகான, அருமையான, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஊழியமாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறமா கொஞ்சம் டீப்பராக நம்ம போகலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரம். த குட் அண்ட் த பர்ஃபெக்ட் கிஃப்ட். நல்லா பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல? இங்கிலீஷில் இந்த பர்ஃபெக்ட் கிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல பரிசு, அதுவும் நேர்த்தியான பரிசு. ஒரு பர்ஃபெக்ட்னா என்ன? ஒரு விஷயத்துக்கு எல்லாம் சரியாக இருக்கணும், அதுதான் பர்ஃபெக்ட். இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ஊழியங்களுக்கு எது சரி, எது நல்லது, அதை முதல்ல அவர் பார்க்குறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். கிஃப்ட்டை பற்றி தான் பேசுகிறேன். உங்களுக்கு அவர் கொடுக்குற பரிசை குறித்து தான் பேசுகிறேன். ஒரு தகப்பனாக இருந்து, ஒரு எஜமானராக இருந்து, ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ மாஸ்டர், அவர் என்ன நம்ம கிஃப்ட் கொடுக்குறார்? தி குட் அண்ட் தி பர்ஃபெக்ட் கிஃப்ட். நல்லதாக கொடுத்துருவார், நமக்கு நன்மையாகத்தான் அது இருக்கும். ஆனால் அது நேர்த்தியாக, பர்ஃபெக்டாக இருக்குமா, எந்த குறையற்ற, மாசற்ற, முழுமையான, பூரணமான, தி கம்ப்ளீட், அது தமிழ்லேயும் ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு இல்லையா? பூரணமான அந்த கிஃப்ட் அவர் கொடுக்குறாரு. அது நன்மையான ஈவாக, ஆங்கிலத்தில் கிஃப்ட் என்று போடப்பட்டாலும் ஒரு ஈவாக, ஒரு வரமாக கர்த்தர் வந்து அதை நமக்கு கொடுக்குறார். இந்த வரத்தை பெறுகிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த பரிசை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இதுதான் மிகுந்த முக்கியமான ஒரு கேள்வி. இதை அவர் உண்டாக்குகிறாராம். இஸ் அ கிரியேட்டர் காட். அவர் அதை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். எப்படி உண்டாக்குகிறார்? பரத்தில் தான் அது உண்டாகிறது. இந்த கிங்டம் அவருடைய ஆளுகையில் அது உருவாக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு தேவை இங்கேருந்து வரணும், இந்த மனிதரிடத்திலிருந்து வரணும், அவர் மனசு வச்சா நடந்துருங்க.
இன்னும் மனசு வைக்காமல் இருக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ தான் அந்த வாசல் திறக்குமோ அப்படின்னு ஆவிக்குரிய டேர்மில் கூட, இந்த ஸ்பிரிச்சுவல் டேர்மில் கூட நம்ம பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? மேலே தான் அது உண்டாகிறது என்று நம்ம உணர்ந்து கொள்ளாமல், கீழே ஒரு மனிதனுடைய எண்ணத்துலேருந்து வருது, அவருடைய பலத்திலிருந்து வருது. அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருக்கிறாரு. அவர் நினச்சா இது முடியும். இங்கே பணம் இங்கேருந்து வரணும், இந்த வாய்ப்பு இங்கேருந்து வரணும், இந்த வேலை இங்கேருந்து வரணும், இந்த ஊழியத்திற்கான தயவு இங்கேருந்து வரணும், இல்லை இந்த மனிதர்கள் காணிக்கை கொடுக்கணும், இப்படின்னு நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கான தேவைகள் இங்கே பூமியில் தான் உண்டாகி இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. நமக்கான தேவைகள் பரத்தில் தான் உண்டாகிறது. உங்களுக்கான எல்லா நன்மையான இந்த ஈவு இருக்கு இல்லையா, அது பரத்தில் உண்டாகிறதான். அந்த பூரணமான வரம் பெற்ற வாழ்க்கைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா வரத்தையும் பெற்று நல்லா இருன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லுவாங்க. அந்த வரமுள்ள வாழ்க்கை, அவன் நல்லா சிரிக்கிறாங்கப்பா, நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்க, நல்ல வரமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறாங்க, நல்ல வரம் பெற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்படியான ஒரு நல்ல ஒரு எண்ணம் நிறைந்த வாழ்க்கையை வரம் பெற்ற வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? வேறு யாராவது வந்து உதவி செய்யணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பொருள் வேணும், எனக்கு இந்த விதமான ஆசைகளை, ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டா, ஒரு பெரிய ஒரு ஜாபில் வந்து ஒரு ஹையர் பொசிஷன் போயிட்டா, இல்லை எனக்கு இவ்வளோ சேவிங்ஸ் இருந்துட்டா, என் பிள்ளைகள் படித்து முடிச்சிட்டா, என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிட்டா, இல்லை இந்த நோய்கள்லாம் போயிட்டா, எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் எங்கே நம்ம பார்க்குறோம்? நாம் ஒரு மருத்துவரை பார்க்குறோம், இல்லை ஒரு மனிதர் உதவி செய்கிறத பார்க்குறோம், இல்லை வேறு விதமாக ஏதாவது உதவி வரும்னு நம்ம எல்லா டைரெக்ஷன்ஸ்லேயும் நம்ம இங்கே தான் திரும்பி பார்க்குறோம். ஆனால் அது தவறு. பரத்தில் உண்டாகிறது தான் நம் கருத்தில் வருது. அங்கே தான் அவர் உருவாக்குகிறார். எதுவாக உருவாக்குகிறார்னா, ஒரு பொருள் மாதிரி செய்கிறது இல்லை. இஸ் நாட் கிரியேட்டிங் எனிதிங், மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்கே இல்லை. அவர் சிந்தையில் அதை உருவாக்குகிறார். அவர் அதை யோசிக்கிறார். என் மகளுக்கு, என் மகனுக்கு, என் நாமத்தை அறிக்கையிடுகிற உத்தமமும் உண்மையுமான என் ஊழியனுக்கு இந்த நேரத்தில் இது தேவைப்படுது. இன் டியூ டைம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏற்ற வேளையில் தான். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் காட், இட்ஸ் அ கிரியேட்டர் காட். முதல்ல அதை நீங்கள் புரிந்துக்கணும். அதனால தான் உங்களுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், பெறுதலை குறித்தும் எதை நாம் பெற்றால் நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நம் மூலமாக, நம் ஊழியங்கள் மூலமாக பிறருக்கு நன்மையாக இருக்கும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்தேன் இல்லையா. அப்போ இந்த குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட்டை, இந்த இந்த நன்மையான ஈவையும் இந்த பூரணமான வரமும் அவரிடத்துலேருந்து, அதாவது ஜோதிகளின் பிதாவின் இடத்துல, இந்த ஃபாதர் ஆஃப் லைட், வெளிச்சம், அந்த வெளிச்சம் அதிலிருந்து உருவாகிற அந்த நன்மை, அந்த பூரணம் நம் வாழ்க்கையில் எந்த மாறுதலும் இல்லாமல், எந்த வேற்றுமையும் இல்லாமல் அழகாக வெளிப்படும். இதற்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும் முதலாவது. ரெண்டாவது, எல்லாமே வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட முடியாது. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு மனிதர் சொல்லியிருக்கிறாரு. அதை விட்டுருவோம். ஆனால் அத்தனைக்கும் ஆசைப்பட முடியுமா? நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, பார்க்குறது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு மனிதன் ஆசைப்பட்டால், அந்த வாழ்க்கை அந்த மனிதனுக்கு சந்தோஷமாக இருக்குமா, இல்லை ஒரு சீர்கேடான மனநிலைக்கு கொண்டு போகுமா? ஒன்று அன்ரெஸ்ட் மைண்டுக்கு தானே லீட் பண்ணோம். அதான உண்மை. எல்லாம் ஆசைப்பட முடியுமா? பார்க்குற எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட முடியுமா? எல்லாவற்றையும் ஒரு மனிதனால் அச்சீவ் பண்ணி சாதித்து வந்து ஓவர் கம் பண்ண முடியுமா? அந்த மனித வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்படி இருந்தால் இந்த 8 பில்லியன் பீப்புள் ஆர் லிவிங் இந்த பிளானட் எர்த்தில், அது எப்படி ஒரு ஷேரிங் பேஸ்டாக எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? அது நம்ம தேசத்திலே 1.4 பில்லியன் பீப்புள் வாழ்கிறாங்க. 140 கோடி மக்களுக்கு மேலே வாழ்கிறாங்க. அப்போ எல்லாவற்றையும் ஒரு மனிதன் ஆசைப்பட முடியாது. நாம் எதை பெறணும் அப்படின்னு அவர் சிந்தனையில் உண்டாகி, இது நல்லது, இது இந்த வேலையில் என் மகனுக்கு, என் மகளுக்கு, ஊழியருக்கு இது தேவைப்படும், இது தேவைப்படாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவார். தேவைப்படுகிறதாக அவர் முடிவு பண்ணிட்டார்னா, அந்த கிஃப்ட்டை நீங்கள் பெற போகிறீங்க இல்லையா, அது த குட் அண்ட் த வெரி பர்ஃபெக்ட் கிஃப்ட், மிகுந்த நன்மையாக, ஒரு பூரணமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும், உங்கள் ஊழியத்தில் வந்து சேரும். இதுதான் பெறுதலை குறித்த ஒரு புரிதல். We need to have a clear understanding about how we receive and what we receive and the purpose behind our calling. நம்ம அழைப்புக்கு பின்பதாக என்ன நோக்கம் இருக்கிறது, எதை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அந்த நோக்கம் என்ன என்பதை ஒரு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொண்டால் நமக்கு வாழ்க்கையில் விரக்தி, சோர்வு, இல்லை மன கஷ்டம்
bowing down our head in front of our needs. அதாவது நம்ம தேவைக்கு எதிராக தலையை குனியக்கூடாது. அதை நீங்கள் குனியலை, ஆனால் சோர்ந்து போய் குனிகிறீங்க இல்லையா, அதுவே தேவைக்கு நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அர்த்தம். யூ ஆர் வர்ஷிப்பிங் யுவர் நீட். எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போய் தலையை குனிஞ்சிங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஒரு வணக்கத்தை இந்த உலக தேவைக்காக நீங்கள் செலுத்துகிறீங்க. சோர்ந்து போகக்கூடாது, மேலானவைகளை நோக்கி பார்க்கணும். தலை நிமிர செய்கிற தேவன், தலையை நிமிர்ந்து தான் இருக்கணும். நம்ம தேவைக்காக தலையை குனியக்கூடாது. முயற்சி செய்யுங்க, போராடுங்க. அதற்காக உங்களுடைய கடின உழைப்பு, இந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைங்க. ஸ்கெடியூலிங் பண்ணுங்கள், கஷ்டப்படுங்க. இவைகள் மத்தியில் நல்ல நீதியான ஜபத்தோடு வேத தியானத்தோடு நீங்கள் அந்த காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக எதெல்லாம் உங்களுக்கு வேணும், எது உங்களுக்கு தேவை என்பதை இந்த குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்டை அவர் நேர்த்தியாக கொடுப்பார். ஒரு அழகான ஒரு தத்துவம் ஒன்று சொல்லவா? உலகத்தில் நிறைய இந்த ஃபிலாசபர்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொன்னது கூட ஒரு ஃபிலாசபியாக மனிதர்கள் பேசுகிற காரியம். நிறைய காரியங்கள் பேசுவாங்க. அந்த காரியங்களை குறித்து நான் பேச விரும்பலை, அந்த கோட்டிங்கை குறித்து நான் பேச விரும்பலை. நான் வேதத்தில் என்ன இருக்குன்றது மாத்திரம் சொல்கிறேன். இந்த தத்துவங்கள் சொல்வது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நீடியாக, அதாவது இது தேவையானதாக இருக்குது. அதை போய் கேட்டுட்டு வருவாங்க மக்கள், உட்கார்ந்து அந்த பேச்சாளர்களுடைய தத்துவங்களை கேட்டுட்டு வருவாங்க. ஆனால் வேதம் நம்ம கருத்தில் கொடுக்கப்பட்ட தத்துவம் ரொம்ப அழகாக எளிமையாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் அந்த ஜான் த பேப்டிஸ்ட் தெரியும் இல்லைங்களா? யோவான் ஸ்நானகரை குறித்து தெரியும். அவர் ஸ்திரீகளின் வயிற்றில் பிறந்தவர்களே ரொம்ப விசேஷமானவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வெரி ஸ்பெஷல் மேன். ஆனால் அவர் எந்த புக்கும் இங்கே எழுதலை, பெரிதாக எதுவும் அவர் பேசலை. ஆனால் அவர் செய்த ஊழியம் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியம். ஒரு எலியாவை போல கிறிஸ்து அவருக்கு சாட்சி கொடுக்குறார். ஸோ ஓகே, அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போனால் நம்ம வேறு சப்ஜெக்ட் போயிடுவோம். ஆனால் அந்த ஜான் த பேப்டிஸ்ட் அவர் சொன்ன ஒரு கோட்டிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு அருமையான சத்தியம். இது ஃபிலாசபின்னு சொல்ல முடியாது, இது உண்மை. வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழியே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆமென். பரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் ஒழிய அந்த மனிதனால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதான். இது யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். பரத்திலிருந்து கொடுத்தால் ஒழிய ஒரு மனிதனுக்கு தேவன் தீர்மானிக்கிற, நான் சொன்னேன்ல, அவர் சிந்தையில் தோன்றணும். த குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் அவர் தீர்மானித்தால் ஒழிய, அவர் உங்களுக்கு கொடுக்குறேன்னு முடிவு பண்ணாமல் உங்கள் கருத்தில் எதுவுமே வராது. இப்படி வச்சுக்கலாமா? இப்போ நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கிறீங்க? வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் ஹேவிங் ரைட் நவ்? இப்போ எதெல்லாம் இல்லை, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட், இதை வச்சுக்கலாம். வைத்திருக்கிறதையும் இல்லாதவைகளையும் நம்ம வைத்துக்கொள்ளலாம். இப்போ எதெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் கர்த்தர் தீர்மானித்தது. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? பயங்கரமான போராட்டம் வச்சுருக்கிறேன், சரீரத்தில் பலவீனத்தை வச்சுருக்கிறேன், குடும்ப போராட்டம், பயங்கரமான ஒரு எதிர்ப்புகள் இருக்குது, தேவைகள் இருக்குது, இதுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவும் உங்களை மேன்மைப்படுத்த, அதிலிருந்து நீங்கள் மேற்கொண்டு வந்து ஜெயம் பெற்றவர்களாக, ஜீவ கிரீடத்தை பெற தகுதி உள்ளவர்களாக சாட்சியாக நிற்க கர்த்தர் அனுமதித்த த டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஆமாம், த குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் அதுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் பெயினுக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் கெயின், உங்களுடைய வலிக்குள்ளாக தான் அது இருக்குது. இது கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள். நீங்கள் மற்ற ஆசீர்வாதங்களை வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சந்தோஷப்படுற ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இது எல்லாம் தேவன் அனுமதித்த குட் அண்ட் பர்ஃபெக்ட். எது இல்லையோ, நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்து உங்களுக்கு எது கிடைக்கலையோ, அது தேவன் நிராகரித்த காரியமாகத்தான் நீங்கள் பார்க்கணும். பரத்திலிருந்து கொடுத்தால் ஒழிய, எங்கேருந்து முதல்ல நான் சொன்னேன், அது பரத்தல் உண்டாகி, எங்கே உண்டாகுது? பரத்தில் உண்டாகுது. யோவான் என்ன சொல்கிறாரு? தேவ மனிதர் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? பரத்தில் இருந்து கொடுத்தால் ஒழிய, பரத்தில் உண்டாகுது, பரத்தில் இருந்து கொடுத்தால் ஒழிய ஒரு மனிதன் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ கொடுத்தா தானங்க, எங்கேருந்து? இந்த மனிதர்கள் கறந்து வைக்கலையே, இவங்க என் மேலே அன்பு செலுத்தலையே, இவங்க எனக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கலையே, இவங்க எனக்கு காணிக்கை கொடுக்கலையே, இவங்க எனக்கு உதவி செய்யலையே அப்படின்னு ஊழியர்கள் புலம்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவர் கொடுத்தால் ஒழிய நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்தான் எல்லா நன்மையும் பூரணத்தையும் அங்கே உண்டாக்கி கொடுக்குறார். இந்த வித்தியாசம் புரியறதுக்கு கொஞ்சம் வேத ஞானமும்
தியானமும் ஜெபமும் பொறுமையும் நீதியுமான வாழ்க்கை வேணும். ரொம்ப பரபரப்பாக இருந்தீங்க, நான் இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு போனேன், ஒரு ஊழியக்காரரை ஜெபிக்க சொன்னேன், இல்லை நான் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் கேட்டேன், எனக்கு உடனே இது நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விசுவாசம். த ஃபூலிஷ் ஃபெய்த். அப்படி இருக்கக்கூடாது. அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியான ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். நாம் என்ன செய்யணும், எதை பெற்றுக்கொள்கிறோன்ற ஒரு புரிதல் வேணும், அதை எங்கே உருவாக்கப்படுகிறது என்ற ஒரு புரிதல் வேணும், அது எப்பொழுது அவர் கொடுக்குறார் என்ற ஒரு புரிதல் வேணும், பின்பதாக எதை அவர் கொடுப்பார் எதை கொடுக்க மாட்டார் என்ற ஒரு புரிதலும் வேணும். இது எப்படி நான் கற்றுக்கொள்வதுன்னா ரொம்ப எளிமை. அதான் உங்களுக்கு சொன்னேன்னே, வைத்திருப்பது அவர் கொடுத்தது. அது வலியோ வேதனையோ இல்லை ஆசீர்வாதமோ அது அவர் கொடுத்தது தான். எவ்ரிதிங். பிசாசெல்லாம் உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. ஐயோ இந்த நோயை பிசாசை கொடுத்துட்டான், இந்த வலியை, இந்த வேதனை, போராட்டத்தை, இந்த நஷ்டத்தை, இந்த எதிர்ப்பை பிசாசு கொடுத்துட்டான். பிசாசு வந்து நேரடியாக எதையும் கொடுக்க முடியாது அவர் அனுமதி இல்லாமல். இதான் யோபு 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாக நம்ம பார்க்குறோம். அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி பிசாசு உங்களுக்கு கொடுப்பான்? இஸ் நாட் அ கிரியேட்டர். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ அவருடைய அனுமதியோடு அது வழங்கப்படுகிறது. அது ஒரு நன்மையாக பூரணமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய வாய்ப்பு. அதிலிருந்து நீங்கள் மேற்கொண்டு வந்து ஒரு சாட்சியாக நிற்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். ஒரு சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயிக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இது கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு. மறுபக்கம் அவர் எதெல்லாம் கொடுக்கலையோ அது தெய்வ சித்தம் இல்லாதது. இது எளிமையாக புரிந்து கொள்ளலாமே. இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது? எது கொடுக்கலையோ அது தெய்வ சித்தம் இல்லாது, பரத்தில் உண்டாகவில்லை, பரத்தில் இருக்கிற ஜோதியின் பிதா அதை அங்கீகரிக்கலை. எளிமையாய் புரிந்து கொள்கிற இந்த சத்தியத்தை நாம் ஏன் இவ்வளோ குழம்பிக் கொள்கிறோம்? எனக்கு இது இல்லை, இது வேணும், இது இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன்? இந்த விதமான மன போராட்டத்திலிருந்து ஐ ரெக்வெஸ்ட் யூ மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், தயவு செய்து வெளியே வாங்க. ஊழியம் செய்கிறவர் வெளியே வாங்க. அதற்கான புரிதலோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு தெளிவான ஊழியமாக இருக்கும். ஓகே, இன்னொரு வசனத்துக்குள்ளே நான் உங்களை நடத்தி செல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென். இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எதை வைத்திருக்கிறோம் அது அவர்களால் உண்டாக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. எது இல்லை அவர் நிராகரித்தது, வேண்டாம் என்று தீர்மானித்தது. இந்த புரிதல் வந்துட்டிங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குன்னு சொன்னேன். இப்போ அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்போ உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார், உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். இதை அவர் செய்யாமல் இருப்பாரா? அவர் சொன்ன வார்த்தைகளோட வசனம் நிறைவேறாமல் இருக்குமா? இஸ் தட் பாசிபிள்? இப்போ பரத்தல் உண்டாகிறதாக அவர் சொல்லிட்டார், ஐ அக்ரீட் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வார்த்தை வெளிவருது, வார்த்தை வெளிவந்த பிறகு செயலாக வடிவம் பெற்று நிறைவு பெறுகிறது, ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ்க்குள்ளே முடியுது. கர்த்தர் வசனித்து அவர் சொல்லி செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரா? நீங்கள் தான் ஆர்டர் வாங்கிட்டீங்களே, அப்போ ஆர்டர் வாங்கின உங்களுக்கு அதனுடைய நிறைவு இல்லாமல் இருக்குமா? ஊழியத்தில், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வந்து எங்கே போயிடுச்சு? அவர் உருவாக்குகிற அந்த நன்மையான ஈவு, அந்த பூரணமான வரம், உங்களுக்கு கொடுத்த அழைப்பு, அபிஷேகம், என் மகளே என் மகனேன்னு உங்களை கூப்பிட்றாருல, ஒரு நோக்கத்துக்காக தான் கூப்பிட்றாரு. அந்த நோக்கம் என்ன என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இல்லையா? இப்படியான ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுத்துட்டு பின்பு எதற்காவது அவர் வந்து மனம் மாறுவாரா? அவர் மனிதனா? மனிதனைப் போல மனம் மாறுகிறதுக்கு அவர் என்ன ஒரு சாதாரண நாம் பார்க்கிற உதவி கேட்குற ஒரு மனிதர்களா? இல்லையே. அவர் படைத்த பரம்பொருள் தானே. இஸ் அ கிரியேட்டர் காட். அவர் சொல்லி அது செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எள்ளளவு, ஒரு துளியளவு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பிகாஸ் he said very perfectly, perfect gift, பூரணம், பரிபூரணமான ஒரு கிஃப்ட். இப்போ பூரணம்னு சொன்னால் அங்கே எந்த குறையும் கிடையாது, ஷேப்பில் எந்த குறையும் இல்லை. அப்படியான கிஃப்டை கொடுக்குறவர் சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனம் தெரிவிப்பது உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வெளிப்படுத்தின தேவன் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இட் இஸ் டிக்ளேர்.
அது வந்து சொல்லப்பட்டு அறிவிக்கப்பட்ட ஒரு ஹெவன்லி கவர்மெண்ட்னுடைய ஜிஓ. அது HGO அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த HGOவை நீங்கள் ஹெவன்லி கவர்மெண்ட் ஆர்டர். அது அந்த ஆர்டரை நீங்கள் ஒரு வசனமாக பெற்றுக்கொள்கிறீங்க, ஒரு தீர்க்க தரிசனமாய் பெற்றுக்கொள்கிறீங்க. உங்கள் ஜெப வேளையில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும். ஆனால் முதல் படியில் உங்களுக்கு சொன்னதைப் போல அந்த பரிசை, அந்த பூரணமான அந்த பரிசை பெறுவதற்கு பொறுமை வேணும். அவருக்கு தெரியும் எந்த வேளையில் அது கொடுக்கணும், எப்பொழுது கொடுத்தா உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் லைஃபாக. அந்த பரிசை பெறுகிற பரிசு மட்டும் பூரணமாக இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது, நீங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? அந்த சரியான நேரத்தில் அந்த பரிசை உங்கள் கரத்தில் கர்த்தர் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லிய வண்ணம் வசனித்த வண்ணம் செய்வார், நிறைவேற்றுவார். This is how we need to receive the gift from the God. இப்படியாகத்தான் நாம் கிறிஸ்துவிடமிருந்து, தேவனிடமிருந்து அந்த பரிசை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் பெறுதலை குறித்த ஒரு புரிதல். இந்த புரிதல் இருந்துட்டால் கஷ்டம் இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனசில் ஒரு விரக்தி இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அவர் செய்கிற காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆமென். இது ஆரோனை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு. எபிரேயரில் தேவன் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின ஒரு வெளிப்பாடு. தேவன் அழைத்தால் ஒழிய, அவர் அந்த அனுமதியை கொடுத்தால் ஒழிய, அவர் அந்த வாய்ப்பை கொடுத்தால் ஒழிய, ஒரு ஊழியக்காரர் ஆரோனை குறித்து, அதாவது ஒரு ஆசாரிய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு தேவ மனிதனை குறித்து வெளிப்படுத்த காரியம் அவர் சொல்லாமல், அவர் தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஊழியமும் ஒரு மனிதருக்கும் கிடைக்காது. அப்படின்னா ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, விசுவாசிகளுக்கும் அது பொருந்தும். நம்ம வாழ்க்கையிலும் அவர் கொடுத்தால் ஒழிய, அவர் அழைத்தால் ஒழிய அந்த கணம் நமக்கு கிடைக்காது. இது 3வது காரியம், த ஹானர். நம்ம மேலே வைத்த அழைப்பு. நாங்கள் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், நாங்கள் அழைப்பை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? இந்த காலிங்கை குறித்து நம்ம பேசுகிறோம். அவர் கொடுக்குறார், நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அந்த அழைப்பை. அப்போ அந்த கணம் அவர் கொடுத்தால் ஒழிய கிடைக்காது. அப்போ யாராவது ஒரு பெரிய ஊழியர் உங்களை கூப்பிட்டு கனப்படுத்தணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள், அவங்களை கூப்பிட்டா உங்களுக்கு கனமாக இருக்கும். இல்லை உறவுகள் மத்தியில், உடன்பிறப்புகள் மத்தியில் இப்படியாக இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு ஹானர் லைஃப், அது ஒரு ரெஸ்பெக்டட் லைஃப். அப்படி தான் நம்ம வாழணும். அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு பொய்யான போலியான வாழ்க்கை, ஒரு ஃபேக் லைஃப். கர்த்தர் கொடுக்குறாருன்னா அவர் கொடுத்தால் ஒழிய அந்த கனம் உங்களுக்கு கிடைக்காது. இதுவும் எங்கே உண்டாகுது? பரத்தில் தான் உண்டாகிறது. இந்த கணமும் நன்மையான கணம், பூரணமான கணம், த குட் ஹானர் அண்ட் த பர்ஃபெக்ட் ஹானர். இந்த கணமும் கர்த்தர் தான் கொடுக்க முடியும். இதுவும் அவர் தான் கொடுக்குறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள். அந்தபடியே 5வது வசனம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. அவரே உயர்த்திக்கலையாம். இஸ் எ கிரியேட்டர் காட். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒரு மனித அவதாரத்தில் அந்த பூமிக்கு வராரு. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்கள். ஒரு ஆசாரியராக அவர் உயர்த்திக்க விரும்பலையாம். அவ்வளோ தாழ்மையாக இருக்கிறார். நம்மலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நேரடியாக போய் நம்ம முன்னிறுத்த விரும்புகிறோம், நம்மை பிரதானப்படுத்த விரும்புகிறோம். ஊழியங்களில் இப்போ நான் நிறைய பார்க்குறேன். நான் பிரதானமாக இருக்கிறேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகவே மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாகுது, குடும்பத்தில் உண்டாகுது. குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் மத்தியில் நான் தான் இது பிரதானம், நான் இது செய்தால்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை சீரழிக்கிற உடன்பிறப்புகளை நான் பார்த்துருக்கிறேன். அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த பிரதானமாய் நம்ம வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நன்மையான ஈவு, இந்த பூரணமான வரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது, நிச்சயமாக இருக்காது. இந்த பிரதானத்தை அவர் தான் கொடுக்கணும். அதான் அந்த ஹானர். அவர் உயர்த்தாமல், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான்
உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். யார் சொன்னா? பிதாவாகிய தேவன் சொல்கிறார், நீர் என் நேசகுமாரன். அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீர் நேசகுமாரன் அப்படின்னு பிதாவாகிய தேவன் சொல்கிறார். அப்படி சொன்னவர் தான் அவரை உயர்த்துறாராம். இவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள விரும்பலையாம். ஏனென்றால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தவர், தாழ்மையின் கோலம் எடுத்தவர், தாழ்மையை தன்னுடைய ஹம்பிள்னஸை ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கலாக வெளிப்படுத்தினார். நமக்கு இது இருக்கா வாழ்க்கையில்? மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நாம் இந்த குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்டை வாங்க விரும்புகிற வாழ்க்கையை தான் முழுமையாக வாழ்கிறோம். எல்லா ஜெப கூட்டங்கள் இல்லை, எல்லா விதமான தீர்க்க தரிசன கூட்டங்கள் இல்லை, எப்படியான கூட்டமாக இருக்கட்டுமே, நீங்கள் தேசத்துக்கே திறப்பில் நிற்க ஜெபிக்க அழைக்கப்பட்டால் கூட அங்கே போய் கூட என் தேவைக்காக ஜெபிக்கிற மக்கள் அநேகமாக இருக்கிறாங்க. இதில் முடிவில் அப்படி ஜெபித்து அனுப்புனா தான் மக்கள் திருப்தி அடைகிறாங்க. இப்படியான எல்லா கூட்டங்களுக்கு நீங்கள் போகலாம், எல்லா ஊழியர்களும் உங்களுக்காக ஜெபிக்கலாம், அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காத பெரிய ஊழியர்களும் உங்களுக்கு ஜெபிக்கலாம், இல்லை ஒரு சைக்கிளில் ஓரமாய் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு சிறிய ஊழியரும் ஜெபிக்கலாம், நீங்கள் ஃபோன் கால் பண்ணி ஜெபிக்கலாம், உங்களுக்காக விசேஷமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்படலாம், ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்காக ஜெபிக்கலாம். பட் வெரி சாரி டு சே மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நீங்கள் உங்களை பிரதானப்படுத்தி பெறுவது என்ன என்று ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் இருந்தால், நீங்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை நீங்கள் பெற முயற்சி செய்தாலும், இந்த புரிதல் இல்லாமல் மனிதர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தாலும், அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும், அந்த நன்மையான ஈவு, பூரணமான வரம் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் ஊழியத்திலும் சரி நிச்சயமாய் நிறைவேறாது. நிச்சயமாய் நிறைவேறாது. நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தினுடைய இந்த தன்மையை வைத்து நிறைவேறினது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உள்ளத்தில் அவர் வைத்திருக்கிற இந்த அழைப்பு இருக்கு இல்லையா, அதில் தெரியும், இந்த மனசாட்சிக்கு புரியும். எது உங்களுக்கு சமாதானமாக நிறைவாக இருக்கோ அது உண்மையான நன்மையான பூரணமான கிஃப்ட். இல்லைன்னா அது ஜஸ்ட் அ ஃபேக். அந்த நன்மையான கிஃப்டை தாண்டி வேறு எதுவுமே வாழ்க்கையில் வர முடியாது. இது ஒரு ஜெப வேலை, ஒரு குறுகிய ஜெபம் தான். இதோடு உங்கள் ஜெபம் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை ஜெபமாக இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காய், ஊழியர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையான ஈவையும் பூரணமான வரத்தையும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உம்மால் ஆண்டவரை உருவாக்கப்படுகிறதை ஆண்டவரை மாத்திரம்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. அதை மீறின காரியம் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் வராது என்பதை நாங்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டோம். இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை இப்போ தெளிவாக பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமாப்பா, நீர் கொடுத்தால் ஒழிய நாங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு தெளிவை எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறீங்க. அதே வேளையில் அப்பா, நீர் சித்தமானதை, நீர் சொன்னதை, நீர் வசனித்ததை நீர் சொல்லி நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பேன் என்ற வாக்கையும் கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் பகிரங்கமாய் வெளிப்படுங்க. அவங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தில், ஊழியத்தில், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாறுதல், ஒரு நன்மையான ஈவும் பூரணமான வரமும் அவர்களை முழுமையாய் நிரப்ப நான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. அன்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் LTN மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7309587774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.